ஃபைனல் யாரு குவாலிஃபை ஆக போறாங்கன்னு செபாக் சூப்பர் கிங்ஸ் ஆல்ரெடி சீல் பண்ணிட்டாங்க. அவங்க சிகே மதுரை பாந்தர்ஸை எதிர்கொள்ள போறாங்க போட்டி நம்பர் 25ல. இந்த வென்யூலையும் டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் சேசிங் தான் தேர்வு செஞ்சாரு. அண்ட் இன்னொரு டாஸ் 6வது டாஸ் தோத்துருக்காரு NS சதுர்வேத் சிகே மதுரை பாந்தர்ஸோட கேப்டன். எவ்வித தயக்கமும் இன்றி போலிங் தேர்வு செஞ்சாங்க CSG. For the team, Sika Madurai Panthers are the opening batsman. ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கிட்ட ஓடல. அவுட் again. Yet again. ஈஸி கேட்ச் ஜெகதீசனுக்கு. அந்த ரெண்டு பேர் அந்த லிஸ்ட்ல ஆல்ரெடி இன் ப்ளே பா. பட் ராம் அரவிந்த் புவர் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆரம்பிச்சாரு TNPL. அதுக்கப்புறம் ஒரு பேக் எண்ட்ல பயங்கர புவர் ஃபார்ம், புவர் ரன் ஃபார்ம். முட்டைக்கு காலி. டக் வாக் பேக் 0 for 1 மதுரை. ரொம்ப ஃபைனா தட்டி விட்டுருக்காரு கேப்டன் சதுர்வேத். ஸ்ரீராம் 4 கிடைக்கும். வாட் பேக் டு பேக் விக்கெட்ஸ் வேற. ஷாட்யா சரியான ஷாட்யா சதுர்வேத் கிட்ட இருந்து 5 விக்கெட் வேற எடுத்துருக்காரு முத்து. 6வது விக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபீல்டர் வராரு. மிட் ஆஃப் நல்ல கேட்ச். ரொம்ப நிதானமா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு பிரேம்குமார். விஜய் சங்கர் வந்த உடனே விக்கெட். இதுதாங்க ஸ்டாண்டர்ட் பேட்டர்னா இருந்திருக்கு. லாஸ்ட் 2 மேட்ச் 29 for 5. எப்படி பார்த்தாலும் அனிருத் சீதாராம் பெரிய ஷாட்டுக்கு ஒரு முயற்சி. ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டர் கையில. பிரேம்குமார் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச். அனிருத் சீதாராம் 4க்கு காலி. 20 for 2 மதுரை. AU ரஹ்மான் அடுத்த பிளேயர். இறங்கி வந்து அத்திகுர் ரஹ்மான் இந்த சீசன் சூப்பர் ஷாட். இன்னொரு பவுண்டரி கிடைக்கும். பெரிய சேஸ். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஸ்வீப் ஷாட் ஓவர் த ஃபீல்டர். ஒரு நல்ல ஒரு எஃபர்ட் அந்த ஷாட். இது ஷார்ட் பால். ஷார்ட் ஃப்ளை சூப்பர் 6. அரே ஷாட்டா தான் விழுது அவருக்கு. இன்னொரு ஷாட் பவுண்டரியா? இன்னொரு பவுண்டரி. கிரவுண்ட் மடக்கி விட்டாருங்க. நேரா மிட்வீட்ல வாங்க. தரையோக அடிச்சா தானே நீங்க எல்லாம் டை வச்சு பந்த பிடிக்கிறீங்க. தரைக்கு மேலே அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸர். இன்னொன்னு வாங்க பவுண்டரி. ஆஹா நானே இப்பதான் மதுரையை வாடலாவா புகழ்ந்தோம். அவங்க கேப்டன் பாத்தீங்கன்னா டபக்கன் அதெல்லாம் நிறுத்துங்க. டக்குன்னு அவுட் ஆகிட்டு ஒரு 3வது விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. ஷார்ட் பால் தான் டர்ன் ஆச்சுங்க கொஞ்சம். அண்ட் கொஞ்சம் லோ ஆச்சு கண்டிப்பாகவே. இந்த ஷாட்டை வந்து ஒரு மாதிரி ஒரு லெக் சைடில் ஆடணும் ட்ரை பண்ணாரு. சிலம்பரசன் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. சதுர்வேத் நல்லா ஆண்டார் இன்னைக்கு பேட்டிங். பட் அதனால பெரிய இன்னிங்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியல. சதுர்வேத் கான் ஃபார் 31, 64 for 3. சரத்குமார் இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேசிவ் ஹிட்டர். போல்டு இந்த வாட்டி ஒரே சுத்து ஷரத் கிட்டேந்து. பட் இன்னைக்கு சிலம்பு STRஆ மாறி ஸ்டம்பை நங்கு நச்சிட்டு இருக்காரு. ஐடியல் சர்ஃபேஸ் அவருக்கு. ஸ்கிட் ஆன் ஆகி வருது. எல்லாரும் பவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்க பார்க்குறாங்க அவரை. ஆனால் பவுன்ஸ் கீழே போறாரு. இன்னும் வேகமாகவும் வருது பால். 93 km/h. எஸ் சரத் நேராக போயிருந்தீங்கன்னா பட்டிருக்கலாம். நிறைய நேரம் இருக்கு உங்களுக்கு அதை பற்றி யோசிக்க. ஏன்னா உள்ள நடந்து போயானோ சரத்குமார் ஒரு ரன் அவுட் 68க்கு 4. ஸ்பீடை வேரி பண்றாரு. டவுன் தி கிரவுண்ட். இது பவுண்டரி வருமா? வந்திருக்குங்க. ஆஃப்டர் 42 பால்ஸ் வந்து ஒரு பவுண்டரி வந்திருக்கு. அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அத்திகுர் ரஹ்மான் கொடை மாதிரி இருக்கு. ஷாமா டேக்குங்க. பிரில்லியன்ட் டேக். பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்தது. மோகித் ஹரியரன் அந்த கேட்சை பிடிச்சாரு. அபிஷேக் தன்னூர் அங்கே இருந்தாரு. பட் இருந்தால் கூட பால் கொஞ்சம் ட்ராப் ஆகும்போது லாஸ்ட் செகண்ட்ல பியூட்டிஃபுல்லா அந்த டைவ். ரோஹித் வந்து ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. லென்த் நல்லா பின்னாடி இருந்தது. ஒரு லீடிங் எட்ஜ். மோஹித் ஹரிகரன்
வேகமா வந்தாரு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு டைவ போட்டு செம்மையா ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் த பெட்டர் ஃபீல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஹித் ஹரிஹரன் முக்கியமான ஒரு கேட்ச் எடுத்திருக்காரு. முக்கியமான விக்கெட்டிங்க. அத்திகுர் ரஹ்மான் 41க்கு வெளியேறாரு. 90 for 5. சரவணன் வந்திருக்காரு. இவரும் நல்ல ஒரு மேசிவ் ஹிட்டர். அடிச்சாருங்க ஷாட். நல்ல ஹைட்ல போயிருக்கா. 6ங்க. ஸ்லோயர் பால் பட் நல்ல ஒரு ஷாட். 6 ஆனு பார்க்கணும். இல்ல 6 தாங்க. ஆன் தி ரோப் போய் விழுந்திருக்கு. ஆமா யோமி அவுட். அச்சோ விட்டாரு. அப்படியே பால விட்டுட்டாரு. ஃபுல் டாஸ் பால் கரெக்டா அடிச்சிருக்காரு முருகன் அஸ்வின். இன்னொரு ஷாரோன் பிளே சூப்பர் 6. இவங்க டீம்ல எல்லாரும் தான் போடுவாங்களே. ஓகே 6. சரவணன் மிகப்பெரிய ரவீந்திர ஜடேஜா ரசிகர். அங்க ஃபீல்டர் இருக்காரு. நல்ல கேட்ச். ஷார்ப்பான கேட்ச் அபிஷேக் தன்வர். ஷார்ட் பவுண்டரியில சும்மா தட்டினாரு முத்து. எனக்கு பெருசா வருது. அடுத்து வரப்போறது யாரு? பட் இன்ஃபேக்ட் ஒரு சிங்கிள் கார்ட்லாம் ஆடி இருக்காரு. ஸ்ட்ரெயிட்டா கையில போயிருக்கு. நல்ல கேட்ச் அபிஷேக் தன்வர் கிட்ட இருந்து. விஜய் சங்கர் அவரோட 2வது விக்கெட். அவரோட ஆல் ரவுண்ட் ஷோ இந்த டிஎன்பிஎல்ல இன்னும் கலக்கிட்டே இருக்காரு. எம் அஸ்வின் 38 of 34, 139 for 6. போல்டு இன்னொரு விக்கெட். இந்த சீசன் பேட்டிங்கும் சரி போலிங்கும் சரி கலக்கி இருக்காரு விஜய் சங்கர். சரவணன் அவுட். ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னா இருந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் பால் இல்லாட்டி 2வது பால் 6 அடிச்சிடுறாங்க. ஆனா பெரிய ஓவரா கன்வெர்ட் பண்ண தெரிய மாட்டுது. என்ன வேணாலும் சொல்லுங்க, விஜய் சங்கர் இந்த சீசன் பெஸ்ட் ஆல்ரவுண்டரா தெரியுறாரு. அவரோட 3வது விக்கெட்டு. சரவணன் வந்தாரு. ஒரு 20 ரன் அடிச்சாரு 15 பால்ல. 140 for 7. கார்த்திக் மெய்யப்பன் வராரு பேட்டிங். அண்ட் விஜய் சங்கர் நல்ல ஸ்பெல் இன்னைக்கு. எட்ஜ் பவுண்டரி. தைரியத்துக்கு சூப்பர் ஷாட். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார்கள். குர்ஜப்னீத் சிங். இல்ல ஸ்லாட் அவுட் சைட் எட்ஜ். 4-6-4 முடிக்கிறாரு குர்ஜப்னீத் சிங். ஃபைனலி ஒரு பவுண்டரியா. எஸ், முதல் பவுண்டரி 3.4 ஓவர்ஸ்ல வந்திருக்கு. அடிச்சாருங்க ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். ஷாரோன் பிளே சூப்பர் 6 ஆன முடிச்சிருக்காரு. நல்ல சுத்துனாரு மோகித். மிட் ஆன் மேல அடிக்கணும்னு ஒரு முயற்சி. பட் இன்சைட் எட்ஜ். அடுத்த பால் நான் அடிப்பேன். ஏன்னா நான் ஃப்ரீ ஹிட்ட மறந்துட்டேன். பட் நான் ஃப்ரீயா ஒரு ஹிட் பண்றேன் அப்படின்னு மோகித் ஹரிஹரன் தூக்கி விட்டுருக்காரு. பட் இது கைக்கு போகுது. சரத்குமார் அங்க நிக்கிறாரு. கையில போய் உட்கார்ந்திருக்கு. சூர்யா ஆனந்த் டீப் இன்டு தி கிரீஸ் yet again. நீங்க பாருங்க அங்க ரெண்டு காலும் உள்ள இருக்கு. சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச். டைமிங்கும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா சரத்குமார் கையில. மோஹித் ஹரிஹரன் 17 of 17க்கு அவுட் ஆயிருக்காரு. எல்லா தடவையும் தலையில கை வச்சா எப்படிப்பா? அவுட் ஆனா தலையில கை வைக்கிறாரு. ஃப்ரீ ஹிட் விட்டா தலையில கை வைக்கிறாரு. 17க்கு காலி. 32 for 1. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். அபர்ஜித் வந்திருக்காரு வெளியே. வாட் a ஷாட். அப்படியே விட்டார் அந்த டாப் ஹேண்டோட. வாயா கௌஷிக் காந்தி கிளாஸ காமிக்கிறாரு அங்க அம்பையரிங்ல. நெக்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க கேப்ல. ஆனா சிங்கிள் தான் இல்ல. பவுண்டரி. சரவணா. ஆஹா, இதுவரைக்கும் இந்த சீசன்ல அவங்க லோவஸ்ட் பவர் பிளே ஸ்கோர் 46 இருந்துச்சு. அதை ஈக்குவல் பண்ணிருக்காங்க. 46 for 1 CSG. ஸ்லோவா மேல போடப்பட்ட பந்து அப்பர் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா கலக்காலஜிக்கலா ஆடுவாரு. அதை தான் காமிச்சிருக்காரு. ஸ்லோவா போட்டிருக்காரு. லாங் ஆன் திசையில. ஆஹா, கேட்ச புடிச்சிட்டாரு எம் அஸ்வின். லெக் ஸ்பின்னர் bowling போட. லெக் ஸ்பின்னர் கேட்ச புடிக்க. ஆயுஷ் கலங்கிட்டயா.
ஆத்தி ஆத்தி விடுறாரு. அலைஞ்சுன்னு ஆட போறாங்க. அவுட்டா போகுதுன்னு. இது நல்ல கேட்சா? வெயிட் பண்ணி பார்க்கணும். ஐயோ, ரீப்ளே டெஃபினட்டா போவாங்க மேல. 22-17 பால் அடிச்சுட்டு உள்ள போறாரு சிஎஸ்ஜி. 56க்கு 2. இன்னுமே ஸ்லோவர் பால், பட் அப்பரிஜித்துக்கு இது வேலைக்கு ஆகல. 2022லயும் சரி இப்போ சரி 300க்கு மேல அடிச்சிருக்காரு. நேரா ஒரு ஃபீல்டர் வராரு, பிடிச்சிட்டாரா? நல்லா ஜஸ்ட் பண்ணி பிடிச்சாரு கார்த்திக் மெய்யப்பன். முடியும். மறுபடியும் இந்த டிஸ்மிஸ்ல பாக்குறோம். நல்ல ஏர் கொடுத்தாரு. ஃப்ரண்ட் லெக் யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பட் ஃபென்டாஸ்டிக் கேட்ச் அங்க கார்த்திக் மெய்யப்பன். சமா ஃபீல்ட் செட் கூட. இப்ப கூட பாருங்களேன், நேரா ஒரு ஃபீல்டர் இருக்காரு. ஜஸ்ட் அப்ராஜ் 20 ரன்னுக்கு அவுட். 67க்கு 3. முறைப்படி 14 ஓவர். 4 bowlers வந்து 3 ஓவர் வீசலாம். 1 bowler மேக்ஸிமம் 2 ஓவர் வீசலாம். பர்சன் தான் வருங்க. பெரிய ஷாட். இதோ வந்தாச்சு குர்ஜப்ரீத் சிங் ஃபீல்டர். டாலஸ்ட் ஃபீல்டர் அவர் தான். அவரையே தாண்டி போயாச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. இப்ப கீப்பரோட தவறு. கேட்வே ஆஃப் ராமரவிந்த். பவுண்டரி இருக்கும். முதல் பாலே கொடுத்துட்டாரு 6. இந்த ஓவருக்கு நான் சொன்னேன் இருக்கும் பொழுது நீங்க அந்த ஓவர்ல முடிச்சிட்டாரு. இன்னொரு ஷாட்டுங்க. 2 சிக்ஸருக்கு போவாங்களா அப்படின்றத பார்க்கலாம்ட்டு கேப்ல விழுந்திருக்கு. பிடிச்சிருக்காருன்றதை பார்க்கலாம். எஸ், சதுர்வேத் கேப்டன் வெற்றி நிச்சயம் அப்படின்ற கட்டத்தில் தான் வெளியே போயிருக்காரு. ஆக்சுவலா இந்த பால் கொஞ்சம் தள்ளி போட்டாருங்க. தள்ளி டர்னிங் அவே. இதுக்கு முன்னாடி 2 பால் ஸ்லாட் பால். இந்த பால் கொஞ்சம் அவே ஃப்ரம் தி பேட்ஸ்மேன் போட்டாரு. இம்மீடியட்லி பாத்தீங்கன்னா அதுக்கு ரிவார்டு கிடைச்சிருக்கு. பட் இஸ் இட் டூ லேட்? அதுதான் இங்க குவெஸ்டன். ஜக்கி ஷமா கேமியோ 18 of 10, 103 for 4 chepa. ஸ்வப்னில் சிங் வந்திருக்காரு. இவரும் பிக் ஹிட்டர். அங்க ஒரு பவுண்டரி நினைக்கிறேன். அதோட சிஎஸ்ஜி செம்மையான ஒரு வின்னு. 7 out of 7 கிளீன் ஸ்லேட் அங்க பிரமாதமா பண்ணிருக்காங்க. 2017ல டூட்டி பேட்ரியட்ஸ்க்கு அப்புறம் இவங்க தான் ஆல் 7 மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஒன்லி தி செகண்ட் டீம் டு டூ இட். அங்க 156 for 7. அதில் அதிக்கூர் ராமான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். முருகன் அஸ்வின். இந்த பக்கம் விஜய் சங்கர் ஒரு 3 விக்கெட்டு. சிலம்பரசன் 2 விக்கெட்டு.